நாமெல்லாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். புஜங்களை தூக்கி கொண்டு திருவென விழித்துக் கொண்டு என்று பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி போன வருஷம் நம்ம ஐயா பெரிய ஐயா என்ன பண்ணார்னா ஒரு சிறப்பான தரமான மாஸை காட்டினாரு. அந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்பீச் பேசின உடனே பாமகவை சார்ந்தவர்கள்லாம் அப்படியே பார்த்தியா எங்கள் ஐயாவை பார்த்தியா நான் மாசு காட்டாரு பாரியா இந்த வயசுலையுமே அப்படின்ற மாதிரி கொண்டாடி தீத்தாங்க. ஆனால் என்ன அந்த மாதிரி மாஸ் காட்டியும் கூட சட்டமன்ற எலெக்ஷன் போச்சு, நாடாளுமன்ற எலெக்ஷன் போச்சு, இடைத்தேர்தலும் போச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி காட்டின மாஸ்க்லாம் மொத்தத்தில் வீணாக போச்சு. சரியா? சரி, போனோட்ட எப்படி நம்ம பெரிய ஐயா மாஸ்க் காட்டினாரோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு மாஸ்க் காட்டியிருக்காரு. மாசான ஸ்பீச்சு. அப்படியே அவர் பேச்சை கேட்ட உடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரே என்ன பண்ணார்னா ஐயோ எப்பா என்ன பயங்கரமாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஓடி ஒளிந்து கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள்லாம் வெளியாகிருக்குது. ஸோ நம்ம பெரிய அவர்கள் என்ன விதமான மாஸ் காட்டியிருக்காரு, உள்ளபடியே அவர் பேசின ஸ்பீச்சின் மூலமாக இந்த வன்னிய சமுதாய மக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மூத்த முதுபெரும் அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம விரல் ஊட்டி எண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் கூட ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி, ஒரு காலகட்டத்தில் ஆகச்சிறந்த போராளி, பயங்கரமாக மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய ஒரு நபர். ஆனால் இன்றைய தினங்களில் அவருடைய பேச்சுக்களும் சரி அவருடைய உடல் மொழிகளும் சரி எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னா மக்களுக்கான உடல் மொழிகளாக இல்லை, மக்களுக்கான பேச்சுகளாக இல்லை, மாறாக வன்மத்தை விதைக்கும் விதமாகத்தான் அவருடைய உடல் மொழிகளும் சரி அவருடைய பேச்சுகளும் சரி அப்படிதான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகின்ற எந்த ஒரு நபர்களுமே ஒரு அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வன்மம் நிறைந்த பேச்சுக்கள் மட்டும்தான் அவர் பேசுவார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் கூட ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச்சில் முழுக்க முழுக்க வன்மங்கள், முழுக்க முழுக்க ஒருமை சொற்கள். இவர் மூத்த முதுகும் அரசியல்வாதியா அப்படின்ற மாதிரி நமக்கே சில கேள்விகளை எழும்புது. ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம் 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற, அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? ஆக ஏதோ வீடியோ பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்களையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர் முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி அவருடைய புதல்வன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர் எப்படி பேசுறாரு, நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எப்படி பேசுறாரு? ஒன்றை பார்ப்பதற்கு நான் கோட்டைக்கு வரணுமா, ஒன்றை பார்ப்பதற்கு நான் கோட்டைக்கு வரணுமா, ஓட்ட 10.5% இடஒதுக்கீடு கேட்பது என்பது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உணர்ச்சி பொங்க என்ன பண்றாரு, உணர்ச்சியாக பேசணும்னு நினச்சி வெறும் காமெடி ஆக்கி விட்டுருக்காப்புல. அதான் உண்மை. ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட எம்பிகள் இருக்காங்க. அவர் வந்து கோட்டை வாசலில் போய் மிதிக்கவே மாட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இறங்கி வந்து இவர் போய் சந்திச்சு ஐயா வாங்க உங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற ஒரு தோணியில் தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதிவேற்றங்கள் பண்ணுறாரு. ஸோ இதுதான் தங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஜனநாயக வழியான ஒரு போராட்டமா? தவறு, ரொம்ப தவறு. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, 10 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது யாருடைய ரைட்ஸ் யார் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்களே அப்போ தமிழ்நாட்டிலேயே நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்தது யாருன்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற அவை. நாடாளுமன்ற அவை ஒப்புதல் அளித்ததன் விளைவால தான் பீகாரை என்ன பண்ண முடிஞ்சு, அவங்களால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிஞ்சு. ஸோ பாரதிய ஜனதா கட்சி சென்ட்ரலில் இருக்கிறனால பீகார் மக்களுடைய ஓட்டுகள் நமக்கு வேணும். ரெண்டாவது பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்ற உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால முன் உடன்படிக்கையின் விளைவுலால அவங்க நாடாளுமன்ற அவையை என்ன பண்ணாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த நாடாளுமன்ற அவை ஒப்புதல் கொடுக்குமா அப்படின்றது $1 மில்லியன் கேள்வி.
ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்தாதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிளாஷஸ் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாடாளுமன்ற அவை ஒப்புதல் கொடுத்தாதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னவா இருக்கிறாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னவா இருக்காரு? ஒரு எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. போய் பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கலாம்ல? உங்களுடைய கூட்டணி தானே பாரதிய ஜனதா கட்சி, கோரிக்கை வைக்கலாம்ல? நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுங்க மாநில அரசாங்கம், அதற்கு பின்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல அப்படின்னா நாங்கள் அப்போ போராட்ட தீவிரப்படுத்துகிறோம், நாங்கள் அப்போ திமுகவை அக்யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே? அதான் உங்களால் தான் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டாரு. ஒரு எம்பியாக வெற்றி பெற்று, அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஒரு எம்பியாக, ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார். இந்திய நாட்டிலே ஒரு மோசமான எம்பி, மோசமான ஆப்சன்டிஸ், பார்லிமெண்ட்டுக்கே போகாத ஒரு நபர் யார் பார்த்தனா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டினுடைய அவையே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் கார்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏங்க இங்கே வந்து போகிற பயண செலவுகள் மிச்சம், சோறு மிச்சம், கரண்ட் பில்லு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே இலவசமாக இருந்த போதிலும் கூட நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கே போகலை. அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் நாடாளுமன்ற அவையில் போய் கோரிக்கை வைங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒப்புதல் கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைங்க. அவங்க வந்து ஒப்புதல் அங்கே அளித்து விட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் சொன்னதற்கு பின்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மாதிரி அவங்க பண்ணலை, கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்னா நீங்கள் அப்போ தாராளமாக நீங்கள் அக்யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் கேம் ஆடுறீங்க, ஒரு பிரிவினைவாத அரசியல் வந்து பண்ணுறீங்க. இதைத்தான் நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கேன். வன்னியர் சமுதாய மக்களை வந்து அரசியல் ஞானம் பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க. அரசியல் ஞானம் பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைச்சல் தான் சிதம்பரத்தில் போய் நான் பானையை உடப்பேன்னு சொல்லி பேசினாப்புல. அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணிக்கணும், வன்னியர் சமுதாய மக்களுக்கு வந்து அரசியல் ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும். ஓபிசி மக்கள்லாம் யாரு, ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய இடஒதுக்கீடு யார் மூலமாக பறிக்கப்பட்டது, அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் பறிச்சாங்கிற விஷயத்தை நீங்க சொல்ல தகுதி இருக்கா, திராணி இருக்கா? இருக்காது. ஏன்னா நீங்க வன்னியர் சமுதாய மக்கள் அரசியல் ஞானம் பெற்றுவிடக் கூடாது என்ற விஷயத்துல ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்னதான் வன்னியர் சமுதாய மக்கள் அரசியல் ஞானம் பெற்றுவிடக் கூடாது என்ற விஷயத்துல கவனமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஜனநாயக அமைப்புகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க தொடர்ச்சியாக வன்னியர் சமுதாய மக்கள் வந்து அரசியல் ஞானத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் உங்களுக்கு சட்டமன்ற எலெக்ஷன் வந்து மொத்தமாக போச்சு, நாடாளுமன்ற எலெக்ஷன் மொத்தமாக போச்சு, இந்த விக்கிரவாண்டி தேர்தலும் கூட மொத்தமாக போச்சு. சரிங்களா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், வன்னியர் சமுதாயம் வந்து அரசியலை கற்றுக் கொடுங்க. நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அங்கே போய் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். நான் அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நடத்தவே இல்லை, ஜாதிவாரி கணக்கு நடத்தவே இல்லை, பீகாரில் நடத்திட்டாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் பீகாருக்கு வந்து நான் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களே, நாடாளுமன்ற ஒப்புதல் கொடுத்துருக்கேன், தமிழ்நாட்டையே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கி காட்டுங்க, அதுக்கு பின்பாக நம்ம மத்திய அரசாங்கம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கு நடத்தலை அப்படின்னா நானே ஒரு வீடியோ போடுறேன் என்பதை கூறிக்கொண்டு கற்பியோடு புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.